medical experts. நம்ம கண்ணு தான் நம்ம பாடியில் இருக்க மிக முக்கியமான ஒரு பார்ட். அதனால கண்ணை பற்றி நம்ம கிட்ட தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண வந்திருக்காங்க டாக்டர் ராகினி மேம். வெல்கம் மேம். ஐ செக்கப் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணணும் அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னென்ன மேம்? ஓகே, ஐ செக்கப் வந்து நம்மளுக்கு இப்போ ஆல்ரெடி நம்ம கண்ணாடி போட்டுட்ருக்கோம், டாக்டர் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செக் பண்ண சொன்னாங்க 6 மாதம்னா அவங்க சொன்ன டைம் லிமிட்டுக்கு வரலாம். இப்போ நம்மளுக்கு எதுவுமே பிரச்சனை இல்லை, ஏற்கனவே செக் பண்ணியிருக்கோம், நல்லா தான் இருக்குன்னா ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸு 1 இயர் ஒன்ஸு கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ டயபெட்டிஸ் பேஷண்ட்டு, ஹைப்பர் டென்ஷன் பேஷண்ட், இப்போ டாக்டர் ஒரு ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, நீங்கள் ஒரு 3 மந்த்ஸ் கிட்ட வாங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரி வந்துக்கலாம். ஒரு கிளாக்கோமா பேஷண்ட்னா அவங்களுக்கு ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு எல்லா டெஸ்ட் எடுக்கணும் வாங்க அப்படின்னா அந்த டைம் லிமிட் எப்பயுமே ஒரு டிசீஸ்க்கு ஒரு டைம் லிமிட் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்துக்கலாம். இப்போ வந்து ஐசைட் இம்ப்ரூவ் பண்ண நேச்சுரல் ஃபுட்ஸே போதுமா இல்லை கேப்சியூல்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கணுமா? ஓகே, நேச்சுரல் ஃபுட் தான் எப்பயுமே பெஸ்ட்டு. இப்போ எல்லாருமே நேச்சுரல் ஃபுட்ஸ் கரெக்டாக எடுத்துக்கிறது இல்லை. அதனால் நம்ம ஒரு வயசானதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம்னா நம்ம கேப்சூலாக கொடுக்குறோம். அட்லீஸ்ட் அந்த பின்னாடி இருக்க வெள்ளித்திரை வந்து வீக்கன் ஆகுதுன்னா அவங்களுக்காக நம்ம டேப்லெட்ஸ் கொடுக்குறோம். மற்றபடி நேச்சுரல் ஃபுட்ஸ் எப்பயுமே பெஸ்ட். இப்போ வந்து சின்ன வயசில் குழந்தைங்கள்லாம் கண்ணு கசக்கும் போது பேரண்ட்ஸ் வந்து கசக்காத அப்படின்னு சொல்லுவாங்க. அது எதனால மேம் அப்படி சொல்கிறாங்க? நல்ல கொஷின். ஏன் கண்ணை கசக்காதீங்கன்னா அந்த கருவலி வந்து என்னென்னா வீக்கன் ஆயிரும். வீக்கன் ஆகிறப்ப நம்மளுக்கு அதுக்குன்னு ஒரு டிசீஸ் பேர் தான் கெரட்டோகோனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த கெரட்டோகோனஸ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறையா ப்ராப்ளம் இருக்குது. கருவலி வீக் ஆச்சுன்னா அந்த கருவலிக்குன்னு ஒரு சின்ன சின்ன சர்ஜரிஸ்லாம் இருக்குது. அதுக்காக தான் கண்ணை தேய்க்க வேண்டாம்னு சொல்லுவோம். இப்போ கெரட்டோகோனஸ் வந்துச்சுன்னா அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் இருக்குது. ரொம்ப ஏர்லியே கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு ஒரு மைனர் சர்ஜரின்னு ஒன்று இருக்குது, C3R அது பேர். நம்ம அதை பண்ணிட்டா சரியாக போயிடும். சில பேஷண்ட்ஸ்க்கு அந்த கருவலி வீக்கன் ஆனதே தெரியாது. அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணில் பார்த்தீங்கன்னா பார்வையே இருக்காது, இன்னொரு கண்ணில் பார்வை நல்லா இருக்கும். என்னன்னு பார்த்தா அந்த கருவலி வீக்னஸ் ஆனது அவங்களுக்கு தெரியாது. நான் இது மாதிரி நிறையா பேஷண்ட்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு 20 வயசு பொண்ணு வந்து ஒரு கண்ணில் பார்வையே இல்லை, அப்போ தான் பார்த்தோம். அப்போ உடனே அந்த C3R ஆப்ரேஷன் பண்ணணும். ஒரு கண் அப்படியே ஸ்டேபிளாக இருக்க போது, இன்னொரு கண் பார்வை போனது ஒன்றுமே நம்ம திரும்ப பண்ண முடியாது. இப்போ கண்ணில் இருக்க அழுக்கை ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ராப்ஸ் வந்து இப்போ நிறையா வந்துருச்சு. ஸோ அது வந்து நல்லதா? கண்ணில் அழுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கு ட்ராப்ஸ் கிடையாது, லூப்ரிகன்னு ஒன்று கொடுப்போம். அது வந்து என்னென்னா யூஸ்வலாக ட்ரைனஸ் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு, அது அழுக்கு ரிமூவ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அது வந்து நம்ம ட்ரைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். அது ஃப்ரீக்வெண்ட்டாக போகிறனால எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் என்ன ஒரே ஒரு ப்ரிகாஷன்னா, ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க, ஒரு ட்ராப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அது 1 மந்த்க்குள்ளே நீங்கள் டிஸ்கார்ட் பண்ணிடணும். திரும்ப ஃப்ரீக்வெண்ட்டாக போன மாதம் ஒரு 4 நாள் தான் போட்டேன், இந்த மாதம் ஒரு 5 நாள் போட்டுக்கலாம், மறுபடியும் கண்ணீரிதுன்னு நம்ம போடக்கூடாது. அதுவே ஒரு இன்ஃபெக்ஷனாக மாறிடும். எப்பயுமே ஒரு ட்ராப்ஸ் ஓப்பன் பண்ணால் 1 மந்த்தில் நீங்கள் போட்டிங்களோ இல்லையோ அந்த ட்ராப்ஸ் மேலே நீங்கள் டேட் எழுதி வச்சுக்கணும், அதை டிஸ்கார்ட் பண்ணிடணும். இப்போ கண்ணு கீழே வந்து டார்க் சர்க்கிள்ஸ் வருது. ஸோ அது வந்து எதனால் வருது? ஒன்று ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று ஃப்ரீக்வெண்ட் யூஸ் ஆஃப் ஃபோன் லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துட்டே இருக்காங்க, சரியான தூக்கம் இல்லை, அதனால தான் வருது. அதுக்குன்னு சில ஜெல்ஸ்லாம் இருக்குது, அதை போட்டால் நம்மளுக்கு கொஞ்சம் சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம நல்லா தூங்கினாவே மோஸ்ட் ப்ராபப்ளி அது போயிடும். ரொம்ப நாளாக இருக்கவங்களுக்கு நம்ம ஜெல்லு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நிறைய பேருக்கு கோல்டு ஃபீவர்லாம் இருக்கும்போது கண்ணை சுற்றி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக நடக்குது அந்த மாதிரி? கண்ணை சுற்றி வலிக்கிறது வந்து அது பேர் வந்து சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னென்னா நம்மளுக்கு அங்கே நீர் கோத்திருக்கும். நீர் கோத்திருக்கப்ப என்னென்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக என்ன பண்ணுவோம்னா கண்ணு வலிக்குது. இப்போ நம்மளுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வர பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, முக்கியமாக அது வந்து லேடிஸ் தான் வருவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா தலை குளிப்பாங்க, தலையை காய வைக்க மாட்டாங்க, அப்படியே ஈரத்தோடு போடுவாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு அலர்ஜி இருக்கும், இது வந்து சீக்கிரமாக சளி பிடிச்சிரும், இந்த இடம் ஃபுல்லாக வலிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா ஒன்று ஃப்ரீக்வெண்ட்டாக ஆவி பிடிக்கணும், இல்லை தலை ஒழுங்காக காய வைக்கணும். இது மாதிரி எல்லாம் பண்ணாங்கன்னா அது வந்து சரியாயிரும். அப்படி இல்லைன்னா நம்ம ENT டாக்டரை அது பார்க்குற மாதிரி இருக்குங்க. இப்போ இந்த மாறு கண்ணுன்னு சொல்லுவாங்கல்ல மேம், கண்ணு வந்து நேராக பார்த்தா கூட சைடில் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து எதனால் நடக்குது, எதனால் வருது? மாறு கண் எதனால் வருதுன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு ஆக்ஷன், பின்னாடின்னு ஒரு மசில் இருக்கும். அது இந்த பக்கம் திருப்புனா இந்த பக்கம் பார்க்கும், இந்த பக்கம் திருப்புனா இந்த பக்கம் பார்க்கும். அந்த மசில் எப்போ உங்களுக்கு இம்பேலன்ஸ் இருக்குங்களோ அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மாறுக்கண் வருது. அந்த மாறுக்கனுக்கு நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த மாறுக்கண் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்ணாடி போட்டால் கூட சில மாறுகன் சரியாக போயிடும். அதிக பவர்னால கூட மாறுகன் வந்திருக்கலாம். அந்த குழந்தைங்களுக்கு கண்ணாடி போட்டால் சரியாயிரும். சில பேர்த்துக்கு வந்து சர்ஜரி தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணும். யூஸ்வலாக குழந்தைங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இருக்குது, அது கொஞ்ச நாள் பார்ப்பாங்க. இல்லை காஸ்மெட்டிக்காகவும் நிறைய பேர் சர்ஜரி பண்ணிக்கிறாங்க, இல்லை தேவைக்கும் சர்ஜரி இருக்குது. சன்லைட்டால் ஏதாவது கண்ணுக்கு டேமேஜ் ப்ராப்ளம்? சன்லைட்னால நிறைய டேமேஜ் இருக்குது. அதில் வர UVBங்கிற ரேஸ் வந்து நம்மளுக்கு பட்டால் கேட்ராக்ட் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அது மாதிரி எக்ஸ்போஷர் கொஞ்சம் கம்மி பண்ணுற வரைக்கும் நமக்கு டிசீஸ் கொஞ்சம் கம்மி பண்ணலாம். இப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் ஐ ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்கா மேம்?
சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் ஐ ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. யாருக்கு அப்படின்னா ஒரு பேஷண்ட், அந்த டிசீஸ் பேர் தான் ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா அப்படின்னு சொல்லுவோம். அதில் அந்த மாலக்கண் டிசீஸ் வரும். அவங்க எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரிலேட்டட் அத்தை பொண்ணு மாமா பொண்ணு அவங்களே கல்யாணம் பண்ணியிருக்கவங்களுக்கு அது வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம அந்த மாதிரி பேஷண்ட் பார்த்தோம்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்கணும், நீங்கள் வந்து சொந்தத்தில் கல்யாணம் பண்ணியிருக்காங்களா அவங்க அப்பா அம்மா அப்படின்னு கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மோஸ்ட் ப்ராபப்ளி அது வந்து அந்த ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா காரணம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன நம்ம அடுத்தடுத்து ட்ரீட்மெண்ட்னா அவங்கள ஃப்ரீக்வெண்ட் செக்அப் பண்ணும். அவங்களுக்கு என்ன போக போகனா ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளாக நைட் பிளைண்ட்னஸ் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து டியூபுலார் விஷன் சொல்லுவோம். வெறும் சென்டர் மட்டும்தான் தெரியும். ஸோ அவங்களுக்கு என்னன்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த பேஷண்ட்டை. அடுத்து அவங்க கல்யாணம் பண்ணுறப்ப நம்ம வந்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும். இது மாதிரி சொந்தத்தில் பண்ணிக்காதீங்க, வெளியில் பண்ணிக்கோங்க, இல்லைனா இந்த டிசீஸ் உங்களுக்குள்ளாரே பரவிட்டு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். இந்த ட்ரை ஐ சிண்ட்ரோம் அப்படின்னா என்ன மேம்? ட்ரை ஐ சிண்ட்ரோம்னா நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோன் பார்க்குறது, டேப் பார்க்குறது, ஸ்மார்ட் போர்ட் பார்க்குறது, இதனால் வர்றது தான். அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம வந்து அதை ப்ரிவென்ட் தான் பண்ணணும். இப்போ ஆனால் அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவுட்டோர் விளையாடுறதுக்கு விடணும், இல்லை நம்ம ஃபோனை யூசேஜ் கம்மி பண்ண வைக்கணும். இதுதான் நம்மள ட்ரை ஐ. அதுக்கு மேலே போச்சுன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் தான். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த லூப்ரிகன் ட்ராப்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ஒரு நாளைக்கு 4 வேளை போடுறது, அது மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹெட்டேக்கும் ஐ ப்ராப்ளம்க்கும் எதுனா சம்மந்தம் இருக்கா? ஹெட்டேக்கும் ஐ ப்ராப்ளம்க்கும் சம்மந்தம் இருக்குது. அது எதனால் வருது அப்படின்னா மோஸ்ட் ப்ராப்ளி இந்த கிளாக்கோமான்னு நம்ம சொல்லுவோம். கண்ணில் இருக்க அதிக ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் அதிகமாச்சுன்னா நரம்பு அஃபெக்ட் ஆகும். நரம்பு அஃபெக்ட் ஆகிறப்ப பேஷண்ட்டுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நல்ல தலைவலி இருக்கும். எல்லா தலைவலிக்கும் கண்ணு தான் ப்ராப்ளம் கிடையாது. அவங்க தண்ணி குடிக்காமல் இருக்கலாம். மைக்ரேன், சில பேர் ஒத்த தலைவலி வருவாங்க. ஆனால் அவங்க எந்த தலைவலியாக இருந்தாலும் கண்ணுக்கிட்ட தான் வருவாங்க. தலைவலிக்குதுனாவே அது கண்ணு. எல்லா தலைவலியும் கண்ணுக்கு ரிலேட்டட் கிடையாது. ஆனால் கண்ணுக்கும் ரிலேட்டடும் கொஞ்சம் டிசீஸ் இருக்குது. இப்போ வந்து இந்த ஐ டொனேஷன் சொல்கிறாங்கல்ல மேம், ஸோ அந்த ஐ டொனேட் பண்ணும்போது ஹோல் ஐயையும் டொனேட் பண்ணுவாங்களா இல்லை ஒரு பார்ட் மட்டும்தானா? ஒரு பேஷண்ட்டுக்கு எடுக்கிறப்ப ஹோல் ஐ தான் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஃபுல்லாக எடுத்துகிட்டு அந்த ஐயை எடுத்துகிட்டு வந்து அதில் இருக்க கருவிலியை மட்டும் கட் பண்ணி வச்சு, அந்த கருவிலி இப்போ பேஷண்ட்டுக்கு எந்த அளவுக்கு கருவிலி அஃபெக்ட் ஆயிருக்கோ அந்த அளவுக்கு கருவிலியை மட்டும் நம்ம பேஷண்ட்டுக்கு வைப்போம். இல்லை அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கருவிலி கொஞ்சம் பேஷண்ட் நல்லா இல்லாமல் இருந்தால் கூட அதை வந்து நம்ம வேறு இதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேஷண்ட்டுக்கு இன்ஃபெக்ஷனால் நமக்கு கண்ணு போயிருந்துச்சுன்னா அந்த கருவிலியை எடுத்து அந்த இன்ஃபெக்ஷன் மட்டும் நம்ம க்யூர் பண்ணுறதுக்கு கூட நம்ம அந்த கருவிலியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யாரெல்லாம் ஐ டொனேட் பண்ணலாம், யாரெல்லாம் பண்ணக்கூடாது? யாரெல்லாம் பண்ணலான்னா மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே பண்ணலாம். எந்த கண் ரிலேட்டட் டிசீஸ் இல்லை ரேபிஸ், இது மாதிரி ஹெச்ஐவி, இது மாதிரி கொஞ்சம் ரிலேட்டட் டிசீஸ் இருக்குது, அவங்களாம் மட்டும்தான் நம்ம பண்ணக்கூடாது. டொனேஷன் போகிறப்பயே நாங்கள் ஒரு லிஸ்ட்டு வச்சுருப்போம். இந்த டிசீஸ்லாம் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம். அவங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம அந்த கண்ணை எடுக்க மாட்டோம். இல்லை நல்லா தான் இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்குவோம். ஈவன் நம்மளுக்கு சில பேர் கேட்குறாங்க, இப்போ கேட்ராக்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம கருவிலி கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை. கேட்ராக்ட் இப்போ 60 வயசுக்கு மேலே எல்லாருமே 40 வயசுலேயே பண்ணுறாங்க. அப்படி கொடுக்க முடியாதுன்னா யாரோட கருவிலையுமே எடுக்க முடியாது. ஆப்ரேஷன் பண்ணாலும் எடுத்துக்கலாம், அன்லஸ் நம்ம குறிப்பிட்ட டிசீஸ் வச்சுருப்போம். அந்த டிசீஸ் எதுவும் இல்லைன்னா நம்ம கருவிலையே எடுத்துக்கலாம். இப்போ ஐ டொனேட் பண்ணவங்க யாராவது இறந்துட்டா எந்த டைமுக்கு அப்புறம் இல்லை எந்த டைமுக்கு முன்னாடி அந்த ஐயை எடுப்பாங்க? யூஸ்வலாக ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஒரு 4லேருந்து 6 மணி நேரத்துக்குள்ளார கண்ணை எடுக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அந்த கண்ணை எடுக்கக்கூடாது. நம்ம ப்ரிப்பேர்டாக அவங்க ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டோம்னா நம்ம 4 மணி நேரம் 6 மணி நேரத்துக்குள்ளார நம்ம அங்கே ரீச் ஆகி அந்த கருவிலையே எடுத்துடணும். இல்லைன்னா அந்த கருவிலையே யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த குழந்தைங்களுக்குலாம் லேசி ஐஸ் அப்படின்ட்டு ஒன்று சொல்கிறாங்க மேம், அப்படின்னா என்ன மேம்? லேசி ஐஸ் அப்படின்னா என்னன்னா சோம்பேறி கண். அதுக்கு மெடிக்கல் டேர்ம் வந்து ஆம்ப்ளோபியான்னு சொல்லுவோம். அது என்னன்னா ஒரு குழந்தை ஒரு கண்ணை மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இன்னொரு கண்ணை வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் பார்வை கம்மியாக தெரியும். அப்போ என்ன பண்ணுன்னா அந்த கண்ணை அந்த குழந்தை பார்க்குறதே விட்டுட்டு ஒரு கண்ணிலேயே எல்லாத்தையும் பார்க்கும். ஸோ இந்த கண் என்னன்னா அது ஃபோக்கஸே பண்ணாது. ஸோ இந்த கண்ணில் தான் நல்லா தெரியுதே, இந்த கண்ணை வச்சே பார்த்துக்கலான் இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வந்து நல்லா தெரியிற கண்ணை பேட்ச் பண்ணி விட்டு தெரியாத கண்ணை பார்க்க விடுவோம். ஆனால் இந்த இதில் பிரச்சனை என்னன்னா அந்த குழந்தைங்க பேட்சிங்க்கு அலோவே பண்ணாது. அழுகுங்க, ஏதாவது ஒன்று பண்ணுங்க. ஆனாலும் நம்ம வேற வழி இல்லை, பேரண்ட்ஸாக நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பின்னாடி போக போக இந்த கண்ணை அதை யூஸ் பண்ணாமே இருந்து இந்த கண்ணுக்கும் அந்த கண்ணுக்கும் பயங்கர டிஃபரன்ஸ் இருக்கும். இதனால என்னன்னா இந்த கண்ணு மார்கனா வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்டா எப்போ ஏர்லியா செக் பண்ணி பேட்சிங் போடுறோமோ அது வந்து ரொம்ப நல்லது. ஈவன் 7 வயசுக்குள்ளார பார்த்தா கூட, இப்போ 13 வயசு கூட நம்மளுக்கு ரிசர்ச்ல வந்திருக்கு. 13 வயசு வரைக்குமே நம்ம அந்த சோம்பேறி கண்ணை சரி பண்ணலான்னு வந்திருக்கு. எவ்வளோ சீக்கிரம் பார்த்து எவ்வளோ சீக்கிரம் பேட்சிங் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் அந்த சோம்பேறி கண் மறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே மேம். இப்போல்லாம் நான் சின்ன வயசில் வந்து இப்படி கண்ணு சுருக்கி பார்ப்பேன். அந்த மாதிரி பார்க்கறதுனால பவர் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கா? கண்ணை ஏன் சுருக்கி பார்க்குறோன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த கரெக்டான பவர் நம்மக்கிட்ட இல்லை. அதனால சுருக்கி ஸ்ட்ரெயின் பண்ணி அந்த பவர் எக்ஸ்ட்ரா கண்ணு போட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்கறதுக்காக தான் நம்ம அந்த சுருக்கி பார்ப்போம். அதை தான் சொன்னேன் இல்லையா, நம்ம டிவி கிட்ட போய் பார்க்கறது, இது மாதிரி இருக்கவங்க எல்லாமே நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக
ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டே போகணும். இப்போ ஓகே 6 மந்த்ஸ் ஒன்ஸ் பார்த்தா 6 நல்ல விஷயம் தான் இருக்குது அப்படின்னாலுமே அடுத்த 6 மாதம் மறுபடியும் செக் பண்ணாங்கன்னா மேபி 0.5 வந்திருக்கலாம். அவங்கள திரும்ப ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும். நிறைய குழந்தைங்க வந்து அடிக்கடி அலர்ஜி அப்படின்ட்டு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க, கிளினிக் போய் செக் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து அவங்க ரிப்பீட்டடாக அந்த மாதிரி போய்கிட்டே தான் இருப்பாங்களா, இல்லை அதை ஸ்டாப் பண்ண எதனா வழி இருக்கா? இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த பேஷண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு. நீங்கள் எப்போ பார்த்தாலும் அந்த குழந்தையோட அம்மா வந்துட்டு அந்த குழந்தையோட அம்மா வந்து கேட்பாங்க இதுக்கு வேறு வழியே இல்லையான்னு. அதுவும் ஃப்ரீக்வெண்ட்டாக பாய்ஸ்க்கு தான் இது அஃபெக்ட் ஆகும். அது குழந்தைங்க ஒரு 13 வயசு வரைக்கும் இது வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு இம்யூன் பில்டப் ஆகி அது சரியாயிரும். ஆனால் அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு நம்ம ட்ராப்ஸ் தான் போடணும், வேறு வழியே இல்லை. 1 மந்த் யூஸ் பண்ணுவாங்க, அது சரியாயிரும். அப்போ பேஷண்ட் ஹாப்பியாக இந்த 1 மந்த் ட்ராப்ஸை பிரேக் பண்ணிடுவாங்க. உடனே பார்த்தா அடுத்த மாதத்தில் திரும்ப வருவாங்க, என்னங்க மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா வேறு வழி இல்லைங்க, நீங்கள் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். அன்லஸ் அவனுக்கு அலர்ஜி என்னென்ன அலர்ஜியெல்லாம் இருக்கோ அந்த அலர்ஜியெல்லாம் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்படியே தாண்டி இல்லை அந்த பேஷண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை அவன் அப்படி எதுவுமே நாங்கள் போகலை, அவன் நல்லா தான் இருக்கான், ஆனாலும் இந்த அலர்ஜி திரும்ப வந்துக்கிட்டே இருக்குனாலும் நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ட்ராப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஒரு 13 வயசுக்கு அப்புறம் அதுவே சரியாயிரும். ஆனால் அது வரைக்கும் நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன் இந்த ட்ராப்ஸ் போடணும்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும்னா அலர்ஜி இருக்கனால கருவலி தேக்க ஆரம்பிச்சு, நான் சொன்னேன் இல்லையா அந்த கெரட்டோகோனஸ் மாதிரி என்னெல்லாம் வரலாம். அதனால நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ராப்ஸ் யூஸ் பண்ணணும். அது வந்து நேராக கருவலி எஃபெக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால ஆப்ஷன் வந்து ட்ராப்ஸ் தாங்க. இப்போ வந்து இந்த வெல்டிங் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து கண்ணாடி எதுவும் போடலன்னா அந்த அயன் இதெல்லாம் வந்து கண்ணில் பட்டுரும், அது வந்து அவங்களே எடுத்துடுறாங்க. இல்லைனா இந்த ஊர் சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நாக்கை வச்சு எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கலாமா? கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. என்னன்னா அந்த கருவலியில் அது எந்த அளவுக்கு ஆழம் போய் விழுந்திருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பட்ஸோ இல்லை அங்கே இருக்கிறத வச்சு எடுப்பாங்க. அது எடுக்கிறப்ப அது இன்ஃபெக்ஷன் ஆயிரும். நம்மளுக்கு வந்து ஒரு பேஷண்ட் வரும், வந்து பார்த்தா கண்ணு ஃபுல்லாக அங்கங்கே எடுத்து ஸ்கார் இருக்கும். நான் கேட்பேன் நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இல்லை ஆனால் அங்கெல்லாம் கருவலி காயம் இருக்குங்களே அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை எங்களோட கம்பெனிலேயே எடுத்து விட்ருவாங்க. எப்படி எடுப்பீங்கன்னு கேட்டால் பட்ஸ் வச்சு. ஒரு மேலால் இருந்தது பட்ஸ் வச்சு வரலாம், ஆனால் கருவலிக்குள்ளார இருக்கிறத எடுத்து அந்த கருவலி பிரேக் ஆகி அதுக்குள்ளார நம்மளுக்கு வாட்டர்லாம் இருக்கும், அதெல்லாம் பிரேக் ஆச்சுன்னா கருவலியே டேமேஜ் ஆயிரும். நம்ம எதுவுமே அப்படி எடுக்கக்கூடாது. நம்ம டாக்டர் பார்த்து கொஞ்ச நேரம் தான் அவங்க ஒரு ட்ராப்ஸ் போட்டு ஒரு நீடில் வச்சு அழகாக எடுத்துருவாங்க. ஆனால் அதை விட்டுட்டு அவங்களே எடுக்கிறது ரொம்ப நல்லதில்லை. இப்போ இந்த டயபெட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னீங்கல்ல மேம், அது வந்து எத்தனை % மேலே இருந்தால் கண் அஃபெக்ட் பண்ணும்? காமன் கொஸ்டின் தான். இந்த டயபெட்டிஸ் வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, அது எவ்வளோ மேலே இருந்துச்சுன்னா அஃபெக்ட் ஆகும், இதை ஃப்ரீக்வெண்ட்டாக விடலாமா. இப்போ டயபெட்டிஸில் ஃபாஸ்டிங் எடுக்கிறோம், சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் எடுக்கிறோம். இதை வச்சு மட்டுமே நம்ம வந்து முன்னாடிலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ புதுசாக வந்து நம்மளுக்கு வந்து ஒன்று வந்திருக்கு HbA1c. இந்த 3 மாதத்துக்கு உடம்புல சுகர் எவ்வளோ இருக்குது அதை பார்த்தும் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 3 மாதம் சுகர் யூஸ்வலாக நான் டயாபெட்டிக்காக இருந்தால் 5.7 கீழே இருக்கணும். இல்லை ஒரு ப்ரீ டயாபெட்டிக் ஆக போகிறாங்க அப்படின்னா அது வந்து அட்லீஸ்ட் ஒரு 6.4 இருக்கணும். நம்ம 6.4க்கு மேலே இருந்துச்சுனாவே அவங்க வந்து டயபெட்டிக். நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாம் இந்த அளவுக்கு இல்லை, 13, 12 அப்படிலாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா சுகர் எப்பயுமே அவங்களுக்கு 400, 500 இருக்கும். அவ்வளோ இருக்கப்ப நேரம் என்ன ஆகும்னா உடம்புல சுகர் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். அது எப்படின்னா அது வந்து கண்ணு மட்டும் இல்லை கிட்னியும் அஃபெக்ட் பண்ணும். யூஸ்வலாக கிட்னியோட நரம்பும் கண்ணோட நரம்பும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே அஃபெக்ட் ஆச்சுன்னா அங்கேயும் அஃபெக்ட் ஆகும். ஆனால் நம்ம வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம கிட்னியோட நரம்பை நம்ம பார்க்க முடியாது, ஆனால் கண்ணு நரம்பு நம்ம பார்க்கலாம் இல்லையா. அதனால நம்ம வர பேஷண்ட்டை என்ன பண்ணுவோம்னா சொட்டு மருந்து ஊற்றி உட்கார வைப்போம். சொட்டு மருந்து ஊற்றி உட்கார வச்சு அவங்க பின்னாடி அந்த வெள்ளித்திரைன்னு ஒன்று இருக்கும், ஒரு 3 மணி நேரம் மங்களா தெரியும்னு சொல்லி நம்ம ட்ராப்ஸ் போட்டுட்டு உட்காந்து செக் பண்ணி பார்த்து அவங்களுக்கு பின்னாடி ஒரு சேஞ்சஸ் தெரியும். டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் எப்படி டிஃபர் பண்ணலாம்னா கொஞ்சம் மட்டும்தான் பின்னாடி ரத்த கசிவு மைல்டாக இருக்குன்னா அந்த பேஷண்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்ச நாளுக்கு ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸ் ரெகுலர் ஃபாலோ பண்ணிக்கலாம், இல்லை 1 இயர் ஒன்ஸ் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்க பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆகுதுன்னா ரொம்ப வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து வெள்ளித்திரை இருக்கு இல்லையா அதுவே பிரிஞ்சு வந்துடும். அந்த அளவுக்கு சுகரும் இருக்குது. கண்ணு ஒன்றுமே தெரியாது, பார்த்தா ரத்த கசிவு ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னா நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷன் சர்ஜரி தான். மைல்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்ம லேசர்லேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப போக போக ஆச்சுன்னா வெள்ளித்திறமை பிரிஞ்சு வந்துருச்சுன்னா வெள்ளித்திறமையெல்லாம் நம்ம ஒட்ட வைக்கணும்னா அதுக்கு சர்ஜரி தான் பண்ணணும். அதுக்கு நிறையா சர்ஜரி இருக்குது. ஏர் மூலியமாக போட்டு ஏர் கண்ணுக்குள்ளார் போட்டுருவோம். அந்த ஏர் அவங்கள 12 மணி நேரம் இப்படி கமுந்தே படுக்க சொல்லுவோம். ஸோ கமுந்தே படுக்கிறப்ப என்ன ஆகும்னா ஏர் உள்ளார போய் கீழே இருக்க வெள்ளித்திரையை போய் ஒட்டிக்கும். இல்லை ஏர் என்னால் அவ்வளோ நேரம் எனக்கு கழுத்து வலி இருக்குது, என்னால் 12 மணி நேரம் படுக்க முடியாது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்டுக்கு நம்ம என்னென்னா ஆயில் போடுவோம். அது என்னென்னா கண்ணுக்குள்ளார ஒரு ஆயில் போட்டு அந்த ஆயில் வந்து என்னென்னா அப்படி போய் ஒட்ட வச்சுக்கிட்டே இருக்கும், ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ என்னன்னா அந்த வெள்ளித்திரையை ஒட்டிடும். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. அன்லஸ் அவங்களோட HbA1c அவங்க பார்த்துக்கிற வரைக்கும் கண்ணு நல்லாயிருக்கும். இந்த HbA1c 10, 12 போகிற பேஷண்ட்ஸ்க்கு மோஸ்ட் ப்ராபப்ளி நான் பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ஐ டிசீஸ் இருந்திருக்கு. ப்ரெக்னென்சி டைமில் வந்து ஐ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டுக்கு கூட ஐ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னால். ஸோ அது எதனால் அப்படி ஆகுது? இது வந்து காமன் கொஷின் தான். நம்ம GDM சொல்லுவோம். என்ன GDMனா ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். அவங்களுக்கு அது வரைக்கும் சுகர் இருந்திருக்காது,
ப்ரெக்னன்சி ஆனதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா சுகர் வந்திருக்கும். ஆனால் அவங்க சொல்லுவாங்க எனக்கு இது வரைக்கும் சுகரே இல்லையே, ஆனால் இப்போ எப்படி வந்துச்சு? அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். இப்போ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன்னா நான் எனக்குமே ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு தடவையும் நான் செக்கப் போகிறப்ப அவங்க வந்து பிளட் டெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. HbA1c எடுப்பாங்க, எல்லாமே எடுப்பாங்க. அது நார்மலாக இருந்துச்சுன்னா விட்டுருவாங்க. திடீர்னு அதிகமாகும். அவங்களுக்கு தான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, நம்ம ஃப்ரீக்வெண்ட் ஃபாலோ அப் பண்ணிக்கணும். இதே மாதிரி அடுத்தது ஹைப்பர் டென்ஷன் ப்ரெக்னன்சி ரொம்ப ரிஸ்க். ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வேறு வழியே இல்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அந்த டெர்மினேஷன் வந்து ப்ரெக்னன்சியை டெர்மினேட் பண்ணியே ஆகணும். ஆனால் சுகர் வந்து ஓரளவுக்கு நம்ம மேனேஜ் பண்ணி கடைசி வரைக்கும் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மெட்ஃபார்மின் அது மாதிரி கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுத்து நம்ம எடுத்துக்கலாம், இல்லை இன்சுலின் போட்டுக்கலாம். இதே வந்து ஹைப்பர் டென்ஷன்லாம் என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஹைப்பர் டென்ஷனை கம்மி பண்ணணும். ஒன்ஸ் ஒரு அளவுக்கு பார்ப்போம், ஒரு பேஷண்ட் வந்து ஒரு குழந்தை ஓகே ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது, 8 months தாண்டிருச்சு, இனிமேல் இந்த குழந்தை வெளியே எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் ப்ரெஷர் அதிகமாகிட்டே போச்சுன்னா என்னைக்கு நம்ம அதிகமாக பார்க்குறோமோ அன்னைக்கே டெர்மினேட் பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துரும். ஸோ அப்படி எடுக்கலைன்னா என்ன ஆகும் மேம்? எடுக்கலைன்னா ப்ரெஷர் அதிகமாகி அந்த அந்த அம்மாவுக்கு கண் பார்வை நரம்பு ஃபுல்லாக வீங்கிரும். நரம்பு வீங்கினா கண் பார்வை போயிடும். ஸோ சேஃபர் சைடு நம்ம எடுத்துருவோம். குழந்தை ஒன் ஸ்டேபிளாக இருக்குது அப்படின்னா நம்ம எடுத்துக்குவோம். மேம் கொடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நான் உங்கள் மஹிமா. இது வானவில் டிவி வழங்கும் பேசும் நேரம்.